செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் நிறுத்தி வைத்திருந்த 10 பழைய வாகனங்களுக்கு தீ வைத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதர்சனிடம் கேட்கலாம். சுதர்சன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட்ல நிறுத்தி வைத்திருந்த பழைய 10 வாகனங்கள் எரிந்த சம்பவத்துல பற்ற வைத்த கூலி தொழிலாளி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்பேடு மார்க்கெட்ல 200 ரூபாய் கொடுத்து இந்த வாகன நிறுத்தத்துல இந்த வாகனங்களானது அங்கு நிறுத்தப்பட்டு இருந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள், கார் என 10 வாகனங்கள் நேற்று திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி இருந்தது. இந்த தீ விபத்து தொடர்பாக கோயம்பேடு போலீசார் நடத்திய விசாரணையில அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பழனிமுத்து என்பவர் தான் இந்த பேருந்துல ஏறி தீ வைத்து பற்ற வைத்ததும் தெரிய வந்தது. அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த கூலி தொழிலாளி பழனிமுத்து நேரில் சென்று அந்த வாகனங்களுக்கு தீ வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி அந்த சிசிடிவி தற்போது வெளியாகி இருக்கிறது. கைது செய்து இந்த பழனிசாமியை கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணையில தான் பீடி புகைக்கு சென்றதாக முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார். இவர் எதற்காக அங்கு சென்று பீடி புகைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சிசிடிவி ஆராய்ந்த போதுதான் தெரிந்தது. இவர் அங்கு சென்று தீயை பற்ற வைத்து வருகிறார். அந்த சிசிடிவில தெளிவாகி இருக்கிறது. என்ன காரணத்துக்காக தீப்பற்ற வைத்தார் என்ற தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த தீயை பற்ற வைத்த தீயை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆட்டோக்கள், ஒரு ஆம்னி வேன், ஒரு கார் ஆகியவற்றை பரவி குழுந்து விட்டு எரிய தொடங்கி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தீயை அணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தார்கள். இந்த விபத்துல கிட்டத்தட்ட தீ விபத்துல 10 வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. ஜே நகர் மற்றும் அண்ணா நகர்ல இருந்த தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு தீயை அணைத்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த பழனிமுத்திடம் கோயம்பேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.